இப்போ பிரியாணி நம்ம மிக்ஸ் பண்ணுறது பிரியாணி குக் பண்ணுறது பெரிய விஷயம். எப்படி வேணாலும் குக் பண்ணிடலாம். ஒரு 80% குக்கிங்கிறது 80% தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிளேட் எடுத்து கொடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 20% வரைக்கும் இது தான் இருக்குது. இப்போ நான் பாருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இடம் காலி ஆகிடுது. இந்த பாதி சட்டியில் மெதுவாக எல்லா பீஸையும் எடுத்து நான் மேலே செட் பண்ணிக்குவோம். இவ்வளோ டைம் உங்களுக்கு வேணும் பாருங்கள். செஸ்ட் பீஸுங்க எப்படி அப்படியே ஜூஸியாக இருப்பாங்க தெரியுதுங்களா? அந்தளவுக்கு நல்ல மசாலா உள்ளே இறங்கணும். இப்போ ஒரு பீஸை ஊற்றிக்கோங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பீஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். அப்போ சாப்பிட்ட திருப்தி இருக்கும். பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இருக்கும். நீங்கள் ஒரு 70 கிராம் 60 கிராம்லாம் வச்சுங்க, ஒரு 100 கிராம்லாம் வச்சிங்கன்னா பிரியாணி சாப்பிட்ட திருப்தியாக உங்களுக்கு இருக்காது. அதனாலே நம்ம ஓனர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கறி நிறைய கொடுங்க, நல்ல பெரிய பீஸாக கொடுங்க அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாரு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ